வணக்கம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்களுக்கு எந்த மரம் அதிர்ஷ்டம், எந்த மரம் துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது. அதில் முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செங்கருங்காலி மரம் அதிர்ஷ்டத்தை தரும். 2, 3, 4 இந்த 3 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வெள்ளை எருக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது. ஓகே, இப்போ துரதிர்ஷ்டத்தை தர மரம் எது அப்படிங்கிறத பார்த்துருவோம். திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை எருக்கு துரதிர்ஷ்டத்தை தருகிறது. அப்போ 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இதே வெள்ளை எருக்கு அதிர்ஷ்டத்தை தருகிறது. ஆனால் திருவாதிரை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வெள்ளை எருக்கு துரதிர்ஷ்டத்தை தருகிறது அப்படிங்கிறத கவனிச்சுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கருங்காலி அப்படிங்கிறது துரதிர்ஷ்டத்தை தருகிறது. அதே 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செங்கருங்காலி அதிர்ஷ்டம், 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கருங்காலி துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்குங்க. திருவாதிரை நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சிறு நாகப்பூ அப்படிங்கிற ஒரு பூ மரம் துரதிர்ஷ்டம். திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களுக்கு பாக்கு மரம் துரதிர்ஷ்டம். புரிஞ்சுதுங்களா? இப்போ இந்த துரதிர்ஷ்ட மரம் எது, அதிர்ஷ்ட மரம் எது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டீங்க. இந்த மரங்கள் அதிர்ஷ்டம் நிறைந்த மரங்கள் உங்கள் வீட்டின் ஓரமோ அல்லது உங்கள் தோட்டத்திலோ இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அது தருகிறது என்ற அர்த்தமாகவும், இந்த துரதிர்ஷ்டம் உள்ள மரங்கள் உங்கள் தோட்டத்திலோ வீட்டிலோ இருந்தது அப்படின்னா அது உங்களுக்கு மறைமுகமான தீமைகளை செய்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பஞ்சாங்கத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரத்தை மட்டும் போட்டிருப்பாங்க. ஒரே ஒரு மரம் கருங்காலி அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்போ அந்த கருங்காலி மரத்தை தான் நம்மளுடைய அதிர்ஷ்ட மரம் அப்படிங்கிறத நம்ம கருங்காலி மாலை அணிகிறது, கருங்காலி கட்டையை வீட்டில் சாமி ரூமில் வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா அதிர்ஷ்டம் அப்படின்னு நினச்சி நாம் நம்பி வாங்கி வைப்போம். ஆனால் திருவாதிரை நட்சத்திரத்தில் மொத்தம் 4 பாதம் இருக்குது அல்லவா? அதில் முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் கருங்காலி யோகத்தை செய்யும். அது செங்கருங்காலி. 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அது பலன் கொடுக்காது. அதுவும் 2ஆவது பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கருங்காலி துரதிர்ஷ்டத்தை தரும். ஆக நம்மளை ஒரு விளம்பரத்தை பார்த்துட்டு நம்மளு அது சரியாக இருக்கும் இது சரியாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறது தவறுதலாக முடிந்துவிடும். அதே போல் வெள்ளை எருக்கு